தீபாவளி பண்டிகை காலம் மற்றும் மழைக்கால முன்னெச்சரிக்கை நடவடிக்கை குறித்து தீயணைப்புத்துறை சார்பில் ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹோசூரில் பேரிடர் மேலாண்மை மற்றும் வருவாய்த்துறையின் சார்பில் தீபாவளி பண்டிகை மற்றும் பருவமழை வெள்ளம் ஏற்படும் நேரங்களில் தீ தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை விளக்கி பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. தீயணைப்புத்துறையின் சார்பில் வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு நடைபெற்ற இந்த ஒத்திகை பயிற்சி நிகழ்ச்சியில் மழைக்காலங்களில் ஏற்படும் திடீர் வெள்ளம் போன்ற பேரிடர் நேரங்களில் பொதுமக்கள் மேற்கொள்ள வேண்டிய தடுப்பு மற்றும் அதிலிருந்து மீட்பது எவ்வாறு என்பது குறித்து நிகழ்த்தி காட்டப்பட்டது. மேலும் தீபாவளி பண்டிகை நெருங்கி வருவதால் ஏராளமான பட்டாசு கடைகள் செயல்படுத்த தொடங்கியுள்ளன. இந்த நிலையில் எதிர்பாராவிதமாக ஏற்படும் தீ விபத்துகளிலிருந்து தற்காத்து கொண்டு அதில் சிக்கி உள்ளவர்களை மீட்டெடுப்பது குறித்து ஒத்திகையானது செய்து காண்பிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் வருவாய்த்துறை மற்றும் தீயணைப்பு துறையினர் பங்கேற்று பொதுமக்களுக்கு ஒலிபெருக்கி வாயிலாக விளக்கங்களும் அளித்தனர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து எவ்வாறு செயல்பட வேண்டும் என்பது குறித்து விளக்கம் செய்து காட்ட மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவிடப்பட்டதன்படி இன்று நமது வட்டாட்சியர் அலுவலகத்தின் வளாகத்தில் நம்ம தீயணைப்புத்துறையின் சார்பாக இந்த டெமான்ஸ்ட்ரேஷன் செஞ்சு காட்டுறாங்க. இதை நம்ம முறையாக தெரிஞ்சுக்கிட்டு அதன்படி செயல்படுவோம்னு கேட்டுக்கொள்ளும். எல்லோருக்கும் வணக்கம். தமிழ்நாடு தீயணைப்பு மீட்பு பணித்துறை ஒரு ரெஸ்கியூ ஆப்ரேஷன் எப்படி பண்ண போகிறோம், எப்படி நாமளே காப்பாற்றிக்கிறது, முடிஞ்சால் மற்றவங்களை எப்படி காப்பாற்றணும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி நம்ம செயல்முறை விளக்கம் செஞ்சு காட்ட போகிறோம். இதில் பெருசாக இப்போ என்னென்னா, இப்போ அதிக மக்கள் தொகை பெருக்கம் தேவை, தேவையான உயர்மாடி கட்டிடம், பெரிய தொழிற்சாலை, இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா தெரியாது. இப்போ திடீர்னு ஒரு ஏரியாவில் நம்ம இருக்கிற இடத்துல ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு மழை பெய்யறதுனால திடீர்னு வெள்ளம் ஏற்படும். அப்போ யாரை காப்பாற்ற முடியும்? ஃபயர் சர்வீஸ் இருக்கிறோம். நாங்கள் இந்த ஒசூர் சூளகிரிக்கு ஒரு ஃபயர் வெஹிக்கிளாக இருந்தாலும் அதில் வேலை பார்க்குறவங்களும் மனுஷன்தான். ஆக எங்களையும் காப்பாற்றிக்கணும், மற்றவங்களையும் காப்பாற்றணும். அப்போ நாம் மட்டும் ஃபயர் சர்வீஸு மட்டும் அல்லது ரெஸ்கியூ டீம் மட்டும், ரெவென்யூ மட்டும் அந்த மாதிரி ரெஸ்கியூ பண்ண முடியும் அல்லது பாதுகாப்பு பண்ண முடியும் அப்படின்னா சாத்தியம் இல்லை. அதனால் பொதுமக்களாக அந்த இடத்துலேயே கொண்டு போய் நம்ம வீடு கட்டிட்டு நம்ம எங்கள் வீடு தண்ணியில் முழுகிருச்சு அப்படின்னா எல்லா நேரத்துலையும் நடக்காது. இப்போ தண்ணியே இல்லை. ஆனால் மழை பெய்யும் போது அதிக அளவில் மழை பெய்யும் போது ஏரி உடையும், டேம் ஆகிட்டு தண்ணியில் நீங்கள் அடிச்சுட்டு போகிறத பார்த்துருப்பீங்க. காரோடு அடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்போ ஒரு பள்ளத்தாக்கு இருக்கும் அல்லது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச இடமே இருக்குங்க. இந்த சப்வேவில் தெரியுமா, இங்கே இருக்கிறவங்களுக்கு ஒரு 3 years முன்னாடி அவங்க போகும்போது தண்ணி கம்மியாக இருந்திருக்கு. போன உடனே அந்த எப்போவுமே டேப்பராக போகும், கண்டிப்பாக காப்பாற்றுங்க. ஆனால் இதை நம்ம ஆக்சில் போட்டு எப்படி போடணும் அப்படிங்கிறது போட்டுட்டு தண்ணியில் உட்காந்துட்டோமா இந்த அக்கல் பகுதி இதை போட்டு அழுத்திக்கும். இது நம்மளை விட்டு ரிலீஸ் ஆகிட்டு போகாது. ஆனால் ரொம்ப அதிகமான தண்ணி நீரோட்டம் இருந்தது அப்படின்னா நம்மளை போட்டு ஒரு கல்லில் போட்டு போய் கல்லுக்கு மோதுறது, மரத்தில் மோதுறது, ஏதோ ஒன்று ஆச்சுன்னா இது நம்மளை விட்டு ரிலீஸ் ஆகிடும். ஆனால் இது நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் சேஃப். பெரிய லெவலில் 100 அடி 200 அடிக்கெலாம் இந்த கயிறை பயன்படுத்தி நம்ம கடந்து போகிறதுக்கு கம்மியான தண்ணி நீரோட்டம் இருந்ததுன்னா அதை கடந்து போய் அவங்கள காப்பாற்றலாம். இல்லை அப்படின்னா அதை நம்ம தூக்கி போட்டோமோ அது வாட்டரில் ஃப்ளோயிட்டு போகும்போது அவங்க அதை பிடிச்சிக்கிட்டு வந்தோம். நம்ம இந்த மாதிரி போட்டுட்டு கூட எதையாவது ஒரு கயிறு கட்டினா ஃபஸ்ட் எய்ட் சிம்பிளாக தூக்கி போட்டோம் அப்படின்னா அவங்க அதை பிடிச்சிக்குவாங்க. உங்களுக்கு சொல்கிறோம். சரி, லைஃப் சொல்லியாச்சு. இந்த பவர்ஸாக இது மாதிரி நம்ம டிபார்ட்மெண்ட்டில் ஸ்னேக் கேச்சர் ஸ்டிக்கு கொடுத்துருக்குறாங்க. இதை பயன்படுத்தி நம்ம சேஃபாக பிடிச்சிட்டு சரி, இது எல்லாமே இப்போ இந்த நார்த் ஈஸ்ட் மேன்சூன் அப்படிங்கிறது ஆம்புலன்ஸ் வர முடியாத இடம். இந்த மாதிரி இடத்துல இப்படி பக்கத்தில் ஒரு 100 பேர் இருக்குன்னா, ஒரு 20 பேருக்கு அடிபட்டு இருக்குன்னா அவங்க இந்த மாதிரி தூக்கிட்டு போகலாம். அவரை எப்படி தூக்கிட்டு போகணும்? 2 காலையும் இந்த மாதிரி பிடிச்சிட்டு அவரை சேஃபாக கொண்டு போகலாம். இல்லையா, இந்த மெத்தட்லேயும் தூக்கிட்டு போகலாம். என்னென்னா தூக்கக்கூடிய ஆள்
தூக்க போகிற அளவோட ஈக்குவலாக இருக்கணும். ரொம்ப வெயிட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி தூக்கிட்டு ஃப்ரீயாக எவ்வளோ வேறுனாலும் தூக்கிட்டு போகலாம். ஏன்னா அந்த மேலே படுத்துட்டு இருக்கிறவர் ஆல்ரெடி அவருக்கு அடிபட்டுரும். அவர் இந்த எந்த சேட்டையும் பண்ண மாட்டார். பண்ணலாம். இல்லை இந்த நூற்றுக்கணக்கான பேர் அடிபடும் போது பக்கத்தில் யார் யார் இருக்காங்களோ அவங்க இந்த மாதிரி 2 பேர் சேர்ந்து ஆம்புலன்ஸுக்கு அல்லது இருக்கிற பேபிக்கு அடிபடாத அளவுக்கு அவரை ரெஸ்க்யூ பண்ணி கொண்டு போயிட்டு ஆம்புலன்ஸோ அல்லது வெஹிக்கிள்ஸ்லேயோ கொண்டு போய் சேர்க்குற பெரிய ஆளுங்களை கூட இந்த மாதிரி குழந்தைய தூக்குற மாதிரி ஈஸியாக தூக்கிட்டு போகலாம்.